பாகிஸ்தானுக்கு 8500 கோடி ரூபாய் நிதி வழங்க சர்வதேச நாணய நிதியகம் ஒப்புதல் அளித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நிதி வாங்கும் பாகிஸ்தான் அரசு அதை மக்களுக்கு பயன்படுத்துமா அல்லது இந்தியாவுக்கு எதிரான தீவிரவாத செயல்களுக்கு பயன்படுத்துமா? நிபுணர்கள் கூறுவது என்ன? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். பாகிஸ்தான் தற்போது பொருளாதார அளவில் மிகவும் பின்தங்கி உள்ளது. இந்நிலையில் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய முயற்சியாக தங்களுக்கு கடன் வேண்டும் என்று சர்வதேச நாணய நிதியத்தை பாகிஸ்தான் நாடியது. எனினும் இதற்கு இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. பாகிஸ்தான் அரசு மக்களுக்கு நல்லது செய்வதற்காக நிதி வேண்டும் என்று வாங்கிவிட்டு பிறகு அதனை தீவிரவாத முகாம்களை ஊக்குவிக்கத்தான் பயன்படுத்துகிறது என்று இந்தியா குற்றம் சாட்டியிருந்தது. இது குறித்து IMF கூட்டத்தில் பேசிய இந்தியா, கடந்த 35 ஆண்டுகளில் இதுவரை 28 முறை பாகிஸ்தான் கடன் வாங்கி இருக்கிறது. ஆனால் இதில் ஒரு திட்டம் கூட மக்களுக்கு சென்று சேரவில்லை என்று இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது. IMF நிதியை சரியாக பயன்படுத்த பாகிஸ்தானில் எந்த ஒரு அமைப்பும் இல்லை என்றும், இது மக்களுக்கு தான் சேர்கிறதா என்று கண்காணிக்க கூட பாகிஸ்தானில் ஒரு குழு கூட இல்லை என்றும் இந்தியா குற்றம் சாட்டியது. மேலும் தற்போது பாகிஸ்தானில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு நிலவினாலும் இராணுவம் தான் ஆட்சியில் அதிகாரம் செலுத்துவதாகவும் ஐநா அளித்த ரிப்போர்ட்டை இந்தியா மேற்கோள் காட்டியிருக்கிறது. IMF-இடமிருந்து நிதி வாங்கி பாகிஸ்தான் அரசு இராணுவத்திற்கும் தீவிரவாத ஊக்கத்திற்கும் செயல்படுத்துவதாக இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் இது போன்ற பெரும் நிதியை பாகிஸ்தானை நம்பி வழங்கினால் அது IMF-க்கு தான் பெரிய பிரச்சனையை உருவாக்கும் என்று இந்தியா எச்சரிக்கை விடுத்திருந்தது. எனினும் தங்களுடைய நாட்டிற்கு இந்த நிதி மிகவும் தேவை என்று பாகிஸ்தான் தொடர்ந்து கூறி வந்தது. இந்நிலையில் தங்களுக்கு உடனடியாக 8500 கோடி ரூபாய் கடன் வழங்க IMF ஒப்புதல் வழங்கிவிட்டதாக பாகிஸ்தான் அரசு தெரிவித்துள்ளது. தீவிரவாதிகளை ஊக்குவிப்பதாக புகார் எழுந்திருக்கும் நிலையில் தற்போது பாகிஸ்தானுக்கு இவ்வளவு பெரிய நிதி கிடைத்திருப்பது உலக நாடுகளை அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது. இந்த பணத்தை வைத்துக்கொண்டு இந்தியாவிற்கு எதிரான போரில் பாகிஸ்தான் ஈடுபட வாய்ப்பிருப்பதாக வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.